வணக்கம். இந்த வீடியோவில் 15% கூடுதல் பென்ஷன் 65 வயதிற்கு மேல் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய தகவல் சார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பின்பு கிடைக்கக்கூடிய அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவில் நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், வயது அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அதன் நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள், இந்த அனைத்து விவரங்களையும் பார்ப்போம். ஓய்வூதியர்களின் வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. இது வயதிற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்படுகிறது. புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்து தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம். இது ஏற்கனவே அமலில் உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு இதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும் போது சரியான வயதில் நிதியுதவி பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தி இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியர்கள் இன்னும் இந்த சலுகைக்காக காத்திருக்கிறார்கள். சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதி அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசு மீது இதை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இதனை பரிசீலிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.